இன்றைய வேத வாசிப்பு ஒபதியா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரையிலான வசனங்கள். அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். இன்றைய நற்செய்தி இரக்கத்தை தெரிந்தெடுத்தல். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பனிக்கட்டிகளால் ஏற்படும் துர்ச்சம்பவங்களை நகைச்சுவையாய் ஒளிபரப்பும் 5 நிமிட நிகழ்ச்சி மிக முக்கியமானதாய் கருதப்பட்டது. அதில் தங்கள் வீடுகள் மேலிருக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் மக்கள் வீட்டு கூரையின் மேல் ஏறுவதும் வழுக்கி விழுவதுமான காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் இடம்பெறும். அந்த நிகழ்வு காண்போருக்கு சிரிப்பை வரவழைத்தது. மக்கள் தங்களுடைய மதீனமான செய்கைகளை அதில் வெளிப்படுத்திய போது சிரிப்பு சத்தம் அதிகமாகியது. இது போன்ற நகைச்சுவையான வீட்டு சம்பவங்களின் காணொளிகளை பார்ப்பது தவறல்ல. ஆனால் அது மற்றவர்களுடைய வேதனையிலும் வலியிலும் வேதனைப்படுகிறவர்களாய் அல்லாமல் நம்மை சிரிக்கக்கூடியவர்களாய் மாற்றிவிடுகிறது. இஸ்ரவேல் மற்றும் ஏதோம் ஆகிய 2 தேசங்களுக்கு இடையே நிகழ்ந்த அப்படி ஒரு சம்பவம் ஒபதியா புத்தகத்தில் பதிவாகி உள்ளது. தேவன் இஸ்ரவேலை தண்டிக்கும் போது அதை கண்டு ஏதோம் மகிழ்ந்திருந்தது. அவர்கள் அதை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை சூறையாடி அவர்களை தப்ப விடாமல் காட்டி கொடுத்து அவர்களின் எதிரி தேசங்களுக்கு ஆதரவாய் செயல்பட்டனர். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது என்று ஏதோமுக்கு விரோதமான எச்சரிப்பு செய்தியை ஒபதியா அறிவிக்கிறார். மற்றவர்கள் வேதனை அனுபவிக்கும் போது அது அவர்களுடைய செய்கைக்கு உகந்தது என்று தோன்றினாலும் நம்முடைய இருமாப்புக்கு பதிலாய் இரக்கத்தையே நாம் தேர்வு செய்ய வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரம் நமக்கில்ல, தேவனே அதை செய்ய முடியும். இவ்வுலக ராஜ்யம் அவருக்கு சொந்தமானது. இரக்கம் மற்றும் நீதி செய்யும் அதிகாரம் அவருக்கே உரியது.